Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு உண்டான கவுன்சிலிங் அப்படிங்கிறது 12 நாள் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சு. இனி அப்கமிங் டேஸ்ல வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடக்க தான் போகுது. அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து ஆன்லைன்ல இருந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து சிவி லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டியல் வந்து நேத்து நைட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பட்டியல்ல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய ஓடிஆர் அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை லாகின் பண்ணி டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய அப்டேட் பத்தி பார்க்க போறோம். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல்ல நீங்க இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து அவங்களோட எக்ஸ் தளத்திலையும் டெலிகிராம் தளத்திலையும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நேத்து நைட்டு போல இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒருங்கிணைத்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் 4 சிறப்பு ஸ்லாஷ் தொழில்நுட்ப கல்வி தகுதிகள் அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிறது ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்க. யாரெல்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வருவாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் விடவா இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சனா இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளைண்டு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல தான் வந்து வருவாங்க. இப்படி இருக்கக்கூடிய கேட்டகரியில தொழில்நுட்ப கல்வி தகுதிகள் கொண்ட பதவிகளுக்கான மூல சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்டுள்ள கூடுதல் தேர்வர்களின் பட்டியல் தேர்வாணைய இணையதளத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுக்கு கீழே இருந்து ஒரு லிங்க் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை டெலிகிராம் சேனல்லையும் நம்மளுடைய சேனல்லையும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டெலிகிராம் அந்த லிங்கை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு லிங்க் தான் நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இதை என்ன விஷயத்தை வந்து சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அடிஷனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸோடைய லிஸ்ட் வந்து நாங்க வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ப்ரொவிஷனலி அதாவது தற்காலிகமாக வந்து பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது எந்த டேட்ல இருந்து அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தனியா வந்து ஸ்பெஷலா வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அதாவது பிப்ரவரி 6, 7, 8 இந்த டைமிங்ல வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடக்கல. ஏன் எதனால வந்து கவுன்சிலிங் நடக்கல அப்படின்னா குரூப் 2 எக்ஸாம் மெயின் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதனால வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 12 நாள் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா வந்து குரூப் 4 கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு. இனி மீதி இருக்கக்கூடிய அந்த விஓ பில் கலெக்டர் எக்ஸெட்ரா ஜேஏ இந்த மாதிரியான ரோல்க்லாம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கவுன்சிலிங் வந்து நடத்த போறாங்க. அதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 10/2/2025 இருந்து 17/2/2025 வரைக்கும் ஒரு 7 நாள் டைமிங் வந்து சொல்லியிருக்காங்க. இல்ல 2 நாள் வந்து சனி ஞாயிறு லீவு போயிடும். மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்ட் கவர்மெண்ட் ஹாலிடே டைமிங்ல உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் கவர்மெண்ட் ஹாலிடே தவிர மீதி இருக்கக்கூடிய நாள்ல டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்ல கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுல ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the candidates are directed to upload their documents in support of the claim made in her online application in respect of age, gender, communal category, personal studied in Tamil medium அதாவது PSTM, distributed widow, differently abled person, ex serviceman, அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து டைப்பிஸ்டிங், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், அதே மாதிரி வந்து சிஓஏ அதாவது வந்து கம்ப்யூட்டர் ஆன் ஆட்டோமேஷன் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. through their one time registration அதாவது ஓடிஆர் from 8/2/2025 to 11/2/2025 இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்டா அந்த ஆன்லைன்ல போயிட்டு நீங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும், சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இந்த பட்டியல்ல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்கா அப்படிங்கறத பாருங்க. எந்தெந்த ரோலுக்கு வந்து எந்தெந்த போஸ்டிங் வந்து இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3 இன் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன் லிமிடெட்ல வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க டைரக்டா உள்ள போயிட்டு இதுல கரண்ட் அப்ளிகேஷன்ல நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா தான் அப்லோட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அபோவ் registration number of the candidates are considered only for the post against which their registration number are published அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டிமேஷன் ஆர் ரிகார்டிங் உங்களுடைய பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங்க்கு நாங்கள் வந்து அஃபீஷியலா வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுடைய இமெயிலுக்கும் எஸ்எம்எஸ் மூலியமா வந்து தெரியப்படுத்துவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் இண்டிவிஜுவலா உங்களுக்கு வந்து போஸ்ட் மூலியமாக
நாங்க இந்த ஒரு லெட்டரும் வந்து அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மெமோ வந்து பப்ளிஷ் ஆன உடனே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெமோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க நேரடியாக சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து வரலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் குரூப் 4 வந்து செலக்ட் ஆயிட்டு இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வரவங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங்ல எப்படி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வித் டெக்னிக்கல் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி ரேஷியோல கூப்பிடுவாங்க அப்படின்னா 1:5 ரேஷியோல வந்து கூப்பிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் ஜென்ரல் டர்ன் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 1:2 கேட்டகரியில வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கூப்பிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் ஆல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விதமா நம்மளுக்கு வந்து அப்டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் நீங்க வந்து ஃபுல்லா வந்து படிச்சு பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பிடிஎஃப் வரும். நீங்க முழுமையா வந்து படிச்சு பார்த்துட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.